அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஜாதகத்தில் பலன்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன. பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் ஜாதகத்தில் பலன் கணிக்க ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த கிரகத்தின் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் முதலில் நாம் கவனிக்க வேண்டும். அதன் பிறகு தசை நடத்தும் கிரகத்தோடு வேறு ஏதேனும் கிரகங்கள் இணைந்துள்ளதா, லக்ன யோகரா அவயோகரா, இயற்கை அசுப கிரகத்தோடு இணைந்துள்ளாரா, குரு பகவானின் ஸ்தான பலம் என்ன, குரு பகவான் அமர்ந்த நட்சத்திரம், குரு பகவான் அமர்ந்த நட்சத்திரநாதனின் நிலைமை, அதாவது குரு பகவான் அமர்ந்திருக்கின்ற நட்சத்திரநாதனின் இணைவு தொடர்பு எங்கே அமர்ந்துள்ளார் என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு குரு பகவானின் கிரக அவஸ்தையை கணக்கிட்டு குரு பகவான் லக்னத்திற்கு உதாரணத்திற்கு கடக லக்னத்திற்கு 6-9 கூடைய பாக்கியாதிபதி இங்கு 9இல் ஆட்சியாகி இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக 9இல் அமர்கின்ற குரு பகவானால் லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். இங்கு லக்னத்தை வலுப்படுத்துவார். குருவின் பார்வை பெறுகின்ற இடங்களை நாம் கவனிக்க வேண்டும். குரு பகவான் மற்றொரு கிரகங்களை வேறு ஏதேனும் கிரகத்தை பார்வை செய்கிறாரா என்று நாம் கவனிக்க வேண்டும். அதன் பிறகு உதாரணத்திற்கு மீனத்தில் குரு பகவான் கடகலக்னத்திற்கு மீனத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளதாக வைத்துக் கொள்ளலாம். இங்கு தனுசு ராசியில் அமர்ந்துள்ள கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6, 8, 12ஆம் அதிபதிகளின் ஆதிபத்திய அசுப கிரகங்கள் குரு பகவானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அல்லது மற்றொரு ஆதிபத்திய வீடான தனுசு வீட்டில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் அமர்ந்துள்ளாரா என்று பார்க்க வேண்டும். நட்சத்திர சாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற அத்தனை விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு குரு பகவான் பார்க்கின்ற இடம், குரு பகவானோடு மற்ற கிரகங்களின் இணைவு, மற்ற கிரகங்களின் தொடர்பு, நட்சத்திரநாதனின் தொடர்பு, நட்சத்திரநாதனின் அமர்ந்த இடம், இணைவு கொண்ட கிரகம், அது என்ன ஆதிபத்திய கிரகம், இத்தனை விஷயங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உதாரணத்திற்கு கடக லக்னத்திற்கு குரு புக்தி நடப்பதாக வைத்து கொள்ளலாம். குரு பகவான் கோச்சாரத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறார், ஆட்சி பெற்றுள்ளாரா, அசுப கிரகத்தோடு இணைந்துள்ளாரா, அல்லது ஆட்சி பெற்றவனின் வீட்டில் அமர்ந்துள்ளாரா, அல்லது உச்சம் பெற்றவனின் வீட்டில் அமர்ந்துள்ளாரா, நீசபங்கம் அடைந்துள்ளாரா, பரிவர்த்தனை அடைந்துள்ளாரா, அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு எதிராக உள்ளாரா, அல்லது லக்னத்திற்கு அவயோகிகளின் இணைவோ அல்லது சுபர்களின் தொடர்போ கோச்சாரத்தில் இருக்கின்றதா, கோச்சாரத்தில் பயணிக்கின்ற நட்சத்திரநாதன் லக்னத்திற்கு என்ன, கோச்சாரத்தில் குரு பயணிக்கின்ற நட்சத்திரம் லக்னத்திற்கு எந்த ஆதிபத்திய கிரகத்திற்குடைய நட்சத்திரம் என்பதை கவனிக்க வேண்டும். ராசிக்கு முன்பின் அசுபர்கள் அமர்ந்துள்ளார்களா, ஜென்ம ராசிக்குள் சனியோ அல்லது ராகுவோ அல்லது ராசிக்கு முன்பின் அசுபகிரகங்கள் அமர்ந்துள்ளார்களா, சந்திராஷ்டம நாளா, இது போன்ற இத்தனை விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். ஒரு கிரகம் கொடுக்கின்ற பலன் தனது ஆதிபத்திய காரக பலனை தனது தசாபுக்தியில் கொடுக்கும். எனவே அன்று நடக்க இருக்கின்ற பலனை தசாபுக்தி அந்தரநாதர்களின் கோச்சார நிலை என்ன, குரு புக்தியில் 6ஆம் அதிபதி அந்தரம் வருகிறதா அல்லது கேந்திராதிபதி திரிகோணாதிபதிகளின் அந்தரம் வருகிறதா, ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் ஜாதகத்தில் அந்தரநாதன் அமர்ந்த இடம் என்ன, அந்த கிரகம் அமர்ந்த வீடு, அந்த வீட்டின் தன்மை, கிரகம் ஆதிபத்தியம், காரகத்துவம், இது போன்ற அத்தனை விஷயங்களையும் கலந்து ஒரு பலனாக சுப அல்லது அசுப பலனாக ஜாதகருக்கு கொடுக்கும். எனவே இத்தனை விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். குரு பகவான் வேறு ஏதேனும் கிரகத்தோடு இணைந்துள்ளாரா, அது எந்த மாதிரியான இணைவு, அந்த யோகத்தினால் அவயோகங்கள் ஏதேனும் உருவாகிறதா, இத்தனை விஷயங்களை ஒரு ஜோதிடத்தில் நாம் கணித்தே பலன் கூற வேண்டி இருக்கும். எனவே பாவக கட்டத்தில் சில நிலைகளில் ஆய்வுக்குட்படுத்தப்படும் பொழுது இங்கு ராசி சார்ந்த ஆதிபத்தியங்களே மிகவும் மிகுதியாக ஏற்படுகிறது. ராசிக்கு எந்த வீட்டில் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் எந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்துள்ளார் என்பதே மிகவும் இங்கு சரியாக வருகிறது. பாவக கட்டத்தில் இங்கு லக்னத்தில் 5இல் அமர்கின்ற கிரகம்
ராசி கட்டத்தில் 5ல் அமர்கின்ற கிரகம் பாவக கட்டத்தில் 6ல் அமர்ந்தாலோ அந்த 6ஆம் இடத்து பலனும் நடக்கும் என்று சோதர சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் 6ஆம் இடத்து பலன்கள் நடப்பதில்லை. ராசி கட்டத்தில் எந்த ஆதிபத்திய வீட்டில் அமர்ந்துள்ளாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியமும் அமர்ந்த இடத்தின் அடிப்படையிலே ஜாதகருக்கு பலன்கள். கோச்சாரத்தில் பயணிக்கின்ற மற்ற கிரகங்களின் தொடர்பு இது போன்ற அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு பலன்கள் நடைபெறுகிறது. எனவே இத்தனை விஷயங்களை அலசி ஆராய்ந்தே நாம் ஒருவருக்கு ஜோதிடத்தில் இங்கு பலன் கூற வேண்டியிருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.